ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதால உடல் எடை குறையுமா அப்படின்றத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அளவு கலோரியை மட்டும் எடுத்துக்கிறது, அதிகப்படியாக சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலை பயன்படுத்துறதுன்னு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. நாம உண்ணக்கூடிய உணவே நம்மளோட உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்ல செலவழிக்கப்பட்டது போக மீதி உடல் அப்படியே தங்கிடும். இந்த மாதிரி தங்கக்கூடிய அதிகப்படியான ஆற்றல் தான் கொழுப்பா மாறுது. எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில உணவு கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியமானது. அதிக கலோரிகளை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி தான் சிறந்த வழி. எந்த வகையான உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போதும் உடலோட வளர்சிதை மாற்ற விகிதத்தில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இவை நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கலோரிகளோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா நம்மளோட உடல் எடையும் வேகமா குறைய ஆரம்பிக்கும். உடற்பயிற்சின உடனே கடுமையா உடலை வருத்தி பயிற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஏரோபிக்ஸ், ஜும்பா, அதுக்கப்புறம் உடலை வலுப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள், அப்புறம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம தளர்த்தத்துக்கு செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட், அப்புறம் வார்ம் அப், அதுக்கப்புறம் ஜாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து ரெகுலரா பண்ணிட்டு வரலாம். இது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகளை கணிசமான அளவு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல சேமிக்கப்படக்கூடிய கலோரிகள் அதிக அளவுல எரிக்கப்படுது. இதனால உடலோட வளர்சிதை மாற்றம் சீரா மாறுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது தவிர இதயம் சார்ந்த நோய்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதை தடுக்குது. உடலோட சீரான ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு உடலோட உள் உறுப்புகள் அனைத்துக்கும் தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது. அதுக்கப்புறம் இன்சுலினோட சுரப்பை மேம்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உதவுது. தசைகள் அதுக்கப்புறம் எலும்புகள் எல்லாமே வலுவடையுது. புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் தடுக்குது. தடைகளற்ற சீரான தூக்கத்துக்கு ரொம்பவே வழிவகுக்குது. உடலையும் மனசையும் ரொம்பவே இளமையா வச்சிருக்க உதவுதுங்க. உடற்பயிற்சி செய்யும் போது உடலை ஏற்படக்கூடிய வேதி மாற்றங்கள் உடல் அதுக்கப்புறம் மனநலத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. இது மூலமா உடல் அதுக்கப்புறம் மனதளவுல ஏற்படக்கூடிய அழுத்தம், அப்புறம் சோர்வு எல்லாமே நீங்கி நல்லா புத்துணர்வா செயல்பட முடியும். சிந்தனை திறனை மேம்படுத்தி எளிதில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய தன்மையை ஊக்குவிக்குது. அதனால தினசரி உடற்பயிற்சி செய்யறது ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட முழு உடலுக்கும் ரொம்பவே நல்லது. உடற்பயிற்சி செய்யறதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. நீங்க இன்னும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலன்னா இன்னிலிருந்து ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இது உங்களோட உடலுக்கும் உங்களோட மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இனிமேல் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத சாதாரண ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க, வீட்டில் இருந்தபடி செய்யறது மூலமாவே நீங்க நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.